ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு வர்ஷன் ஃபேஷன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு, 7 மணி மேலே ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு நைட்டு இப்படியே போயிடுச்சு. அப்படியேவும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சுருந்தோம். அதாவது வெறும் ரொம்ப சிம்பிளாக தயிரில் பண்ணோம். ஓகே, ஸோ எல்லாருமே இந்த காம்பினேஷனில் இந்த ரெசிபி சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ இன்னும் எங்களோட ஓன் ரெசிபி இது. எப்போவுமே அடிக்கடி நாங்கள் சாப்பிட்றது எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் தான் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவார். ஓகே, ஸோ ரொம்ப கிறிஸ்பியான ரெசிபி தான் இது. தயிரில் பொரி போட்டு சாப்பிட்றது கிறிஸ்பியாக தான் இருக்கும், பட் டக்குன்னு சாப்பிட்றணும். ஓகே, ஸோ இது எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத காட்டுறேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், எதுக்காக இந்த குளிரில் தயிர் சாப்பிட்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு சொல்கிறேன், நான் வந்துட்டு ஒரு 4 வருஷமாக காசி போயிட்டுருக்கேன். இது 4வது வருஷம். ஆக்சுவலி 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வருஷம் போகிறப்போ ரொம்ப டைஜஷனால், அதாவது ரொம்ப ஸ்டொமக் ப்ராப்ளத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அதனால தான். ஸோ அதனால் அடுத்த போகிற 2 வருஷமும் நான் தயிர் பார்த்திங்கன்னா நிறையா வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ தயிர் கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்டாக இருந்துச்சுன்னா கேட்கும், அது நல்லாவே எனக்கு நல்லா கேட்கும். ஓகே, ஸோ அதனால் நாங்கள் இந்த தயிர் பொரி எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே வீவர்ஸ், வாங்க. ஸோ அதுக்கு மட்டும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ வாங்க இப்போது நாங்கள் இந்த தயிர் பொரி எப்படி செஞ்சோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறோம். ஓகே வீவர்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த தயிர் பொரி செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்றதை பாருங்கள். இது பொரி, மசாலா பொரி ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். அதிலே பொட்டுக்கடலை எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடரும் சாட் மசாலாவும் எடுத்துருக்கிறேன். அப்புறமா சுகர் எடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ இது ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உடனே சாப்பிடணும், இல்லை நமத்து போயிடும். ஓகே, இப்போ நான் தயிர் எடுத்துருக்கிறேன். தயிர் எடுத்து மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். இப்போது இதில் சில்லி பவுடர், சாட் மசாலா மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மசாலா பொரி பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். ஸோ இதில் நிறைய மஞ்சள் தான் போட்டிருக்குறாங்க ஆக்சுவலி. ஸோ காரம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நாங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டோம். ஓகே, ஸோ ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்களேன், உங்களுக்கே பிடிக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான். நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா அப்படியே தான் எடுத்து சாப்பிட்ணும், மிக்ஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்படியே நம்ம தயிரோடு சேர்த்து அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இது எனக்கு பிடிக்கிறதோட என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஸோ ஓகேவா? ஓகே வீவர்ஸ், கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியோட ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். உங்கள் ட்ராவலில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.